நான் கொடுக்கும்போது என்னை விட அவர் கஷ்டப்படாதே சொல்லி எனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நைட்டு ஏசப்பா காட்சியளித்து, மகளே எனக்கு தான் நீ கொடுத்த, எனக்கு என்ன செய்தாயோ அதை பல மடங்கு உனக்கு ஆசையமாக தருவேன் சார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ ஜனமே, மறக்காமல் இந்த சனிக்கிழமை 28 வாங்க. எங்களுடைய குடும்பத்தினர் நானும் முடிஞ்சால் உங்களோடு பேசுவேன். தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்மை செய்வதில் சோர்ந்துப்பார்கள். கலாத்தியர் 6:9. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு கனமும் மகிமையும் தீர்க்காயுசும் வரும் என்று ரோமர் 2:10 பார்க்கிறோம். ஏழை பொண்ணு, மல்லிகைப்பூ விற்கிற பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு நம்பிக்கை டீயில் கேள்விப்பட்டிருக்கான். அந்த பிள்ளை திடீர்னு வந்து, ஐயா உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகுன்னு சொல்லி ஒரு 5000 கொடுத்து போச்சு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. டெய்லி இந்த பூ விற்கலன்னா அவளுக்கு காசு இருக்காது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் பணத்தை ஒழிச்சு வைக்கணும், பணத்தை தங்களுக்காக சேர்த்து வைக்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் முடிவு என்ன? அவர்களே அனுபவிக்க முடியாமல் போதே. அதில் பணம் நம்மகிட்ட வரும்போது நம்ம திரளான மக்களுக்கு நன்மை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். 5 வயசு பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அது 5 வயசாக இருக்கும்போது திடீர்னு ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது தன்னை கூட்டிகிட்டு போகிற அப்பாவை காணும். அம்மா வரல, யாருமே வரல. என்ன செய்யணும்னு தெரில, நிற்கதியான்னா. அப்புறமா அந்த வாட்ச்மேனை பார்த்து, பிள்ளைங்க இந்த ரூமில் தாங்க பார்த்துக்கலான்னு சொல்லும்போது பேப்பரில் கொட்டு எழுத்துல அவருடைய ஹோல் ஃபேமிலி வேனில் போகும்போது ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. பிள்ளை ஒரு அனாதையாக மாறிட்டான். அவன் என்ன செய்ய முடியும்? யார் உதவி செய்ய முடியும்? நாட்டில் அப்படி தான் உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ வரிசையாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். பிச்சை எடுத்து அந்த பிச்சையில் வர காசில் கொஞ்சம் சின்ன சின்ன தின்பண்டங்களை வச்சு விற்றுட்டு வந்துகிட்டு இருந்தான். ஒரு வேளை சாப்பாடு தான் அவளுக்கு உண்டு. ப்ரெட்டு ஜாமு சாப்பிடும். அவ்வளோதான் வருமானத்துக்கு வரும். சின்ன பிள்ளை தானே, பயமாகவும் இருக்கும், யார் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடும். இந்த நேரத்தில் பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைகிட்ட ஒரு கொஞ்சம் வயசான ஆள் வருவார். அந்த ஆள், ஏம்மா நீ ஏம்மா ப்ரெட்டு சாப்பிட்றேன், எனக்கு கூட அப்படிம்பாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு பக்கம் கோபம் வரும். இன்னொரு பக்கத்தில் இந்த வயசான மனுஷனை பார்க்கும்போது அழுக வரும். அப்படியே இந்த ப்ரெட் அதை கொடுத்துருவான். எதுக்கு கொடுக்குறான் வைக்கிறான்னு அவளுக்கே தெரியாது. கொடுத்துருவாங்க. பட்னியாக தண்ணி குடிச்சிருப்பான். ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய கார் வந்துச்சு. அதில் ஒரு மனுஷன் இறங்கினார், வயோதிபர் இறங்கினார். என்னை சின்ன பிள்ளையை பார்த்து, மகளே பயப்படாத, இன்று முதல் உனக்கு இந்த இடம் இல்லை, நீ எனக்கு பின்னாடி வானார். அங்கே பின்னாடி சீட்டில் டாக்டர்ஸ் இருந்தாங்க. போனாங்க. இந்த பிள்ளையும் பயந்துகிட்டே போச்சு. கடைசியில் ஒரு பெரிய பேலஸில் இந்த டாக்டர்ஸ் தத்தெடுத்த பிள்ளையா அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. அப்போ அந்த பாப்பா சொல்லிச்சு, நான் கொடுக்கும்போது என்னை விட அவர் கஷ்டப்படாதே சொல்லி எனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நைட்டு ஏசப்பா காட்சியளித்து, மகளே எனக்கு தான் நீ கொடுத்த, எனக்கு என்ன செய்தாயோ அதை பல மடங்கு உனக்கு ஆசையமாக தருவேன் சார். அதே போல் ஒரு மாளிகையில் சேர்க்கப்பட்டாள். படித்தான், பெரிய பணக்காரியாக மாறினான். சின்ன பிள்ளைகள் அனாதைகளுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தான். ஸோ இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளை, நாம் நம்முடைய ஊழியத்தில் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மை செய்யலாம். எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரையும் ஹோம் வைக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பில்டிங்க்கெல்லாம் கடை 1.5 கோடி 2 கோடி ஆயிரும். செய்வீங்க. கர்த்தர் நல்லவர். நன்மை செய்து சோர்ந்து போகக்கூடாது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, தகப்பனே, ஈகை குணத்தை எங்களுக்கு தாரும். ஈகையில் நாங்கள் பெருகும்படிக்க செய்யும். நான் அடிக்கடி சொல்வேன், அன்றைக்கு அந்த அம்மா என்னை தூக்கி எடுத்து
அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை விட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளை மாறிக்க முடியாது. இன்றைக்கு இவ்வளோ பெரிய பெரும் புலமாக இருக்க முடியாது. ஆம் கர்த்தாவே, அந்த மிஷனரி தன்னை தாழ்த்தி 17 வயசில் புலிகள் நடமாடும் காட்டில் ஏழப்பேளாகி எங்களை வளர்த்து வந்தாள். எவ்வளோ ஆச்சரியம்ப்பா. மனம் இறங்கினீர். அவள் மோசத்து போயிட்டாங்க, ஆனால் நன்மை செய்தவள் பார்க்குறாங்க. அவள் வளர்த்த பிள்ளைகள், ஆதரித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒவ்வொரு மூலையில் மிகப்பெரிய மக்களாக இருக்கிறார்கள். அதுபோல கர்த்தாவே, அவர்களில் ஒருவன் நான். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நான் பின்பற்றி செய்கிறேன். உம்முடைய மக்கள் அன்பரின் ஊழியத்தில் அக்கறையுள்ள மக்களும் ஏழைகளுக்கு உதவி செய்வதில்லை, சிறுவர்களுக்கு உதவி செய்யலை, அனாதைகளுக்கு உதவி செய்யலை, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பதில், விதவைகளை நேசிப்பதில் முதல் பங்கு எடுக்க செய். அவர் என்ன செய்கிறார்களோ அதை உமக்கே செய்கிறார்கள். பணம் பணம் பணம்னு அடிக்கக்கூடாது. ஆண்டவரே, பணம் தேவை, ஆனால் அதற்கு மேலாக மற்றால் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.